இந்திய தேர்தல் முறையில் ஒரு புதிய மாற்றம் ஆரம்பமாகியுள்ளது. இனிமேல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நேராக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யக்கூடியதாக மாறியுள்ளது. தேர்தல் ஆணையம் சுவிதா என்ற இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் வேட்பாளர்கள் தங்கள் செல்போன் எண்ணை கொண்டு பதிவு செய்து வாக்காளர் அடையாள எண்ணை பதிவு செய்தாலே அவருடைய தகவல்கள் தானாகவே பதிவாகும். பின்னர் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதை தேர்வு செய்து சொத்து விவரங்கள், குற்ற வழக்குகள் உள்ளிட்ட விவரங்கள், ஆதார ஆவணங்கள் ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். இதே தளத்தில் தேர்தல் பிரச்சாரங்களுக்கான அனுமதிகள், பாதுகாப்பு கோரிக்கைகள், வரவு செலவுகளின் கணக்குகளை கூட பதிவேற்றக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. இது நேர்மையான முறையிலும் நேரத்தை மிச்சப்படுத்தும் விதத்திலும் வேட்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரே நேரத்தில் பல நன்மைகள் தரக்கூடியதாக உள்ளது. ஒரு காலத்தில் வேட்புமனு தாக்கல் என்பது கட்சிகளுக்கான ஒரு பெரிய அரசியல் திருவிழாவாக இருந்து வந்தது. மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யும் காட்சிகள் சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் இன்று டிஜிட்டல் மாற்றத்தின் போது அந்த பண்டிகை போன்ற அரசியல் கலாச்சாரமும் மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதே நேரத்தில் முறையான ஆதாரங்களுடன் நேரத்தில் முடிக்கக்கூடிய புதிய நடைமுறைதான் இப்போது உருவாகி இருக்கிறது. இந்திய ஜனநாயகம் இப்போது டிஜிட்டல் யுகத்தை நோக்கி முன்னேறுகிறது. பாரம்பரிய தேர்தல் நடைமுறைகளும் புதிய தொழில்நுட்ப ஆதரவுடன் வளர்ந்து வருவதும் நாட்டின் அரசியல் நிர்வாகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு தொடக்கமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள ஆன்லைன் மனு தாக்கல் வசதி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் நிர்வாகத்திற்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு புதிய யுகமாகும். இதன் மூலம் வேட்பாளர்கள் நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தபடியே தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடிகிறது. மேலும் ஆன்லைனில் வாக்காளர் அடையாள எண்ணை பயன்படுத்துவதன் மூலம் வேட்பாளரின் அடிப்படை தகவல்களை தானாகவே பதிவாகின்றன. இதனால் பிழைகள் ஏற்படும் சாத்தியம் குறைகிறது. மேலும் இந்த முறை தகவல் பதிவு மற்றும் ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. சொத்து விவரங்கள், குற்ற வழக்குகள், பிரச்சார அனுமதிகள், பாதுகாப்பு கோரிக்கைகள், வரவு செலவுகள் என அனைத்தையும் ஒரே தளத்தில் பதிவு செய்யும் வசதி நிர்வாக திறனை அதிகரிக்க உதவுகிறது. இது போன்ற முறையான பதிவு தேர்தல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் ஆன்லைன் மனு தாக்கல் மூலம் முன்னால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்க்க முடிகிறது. முக்கியமாக வேட்புமனு தாக்கல் நிகழ்வுகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல், போக்குவரத்து அடைப்பு, பாதுகாப்பு சிக்கல்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஆகியவை இருக்காது. அதோடு போஸ்டர், கொடிகள், மேலதாளங்கள், வாகன ஊர்வலங்கள் மூலம் ஏற்படும் மாசுபாடு, விழாக்கால செலவுகள் போன்றவையும் குறைவடையும். இந்த ஆன்லைன் முறை முதற்கட்டமாக பீகார் மாநில தேர்தலில் செயல்படுத்தப்பட உள்ளதுடன் அதன் வெற்றியை பொறுத்து அடுத்த ஆண்டு தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் முழுமையாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் முறையில் ஏற்படும் இந்த டிஜிட்டல் மாற்றம் நவீனத்துவத்தை நோக்கி செல்லும் ஜனநாயக பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக உள்ளது.